இவி கிரிப்டோ அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் சகஜமாக கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கிரிப்டோன்ற விஷயம் எப்போ பிறந்துச்சு, எதன் காரணமாக அது வந்துச்சு, எதன் அடிப்படையில் அது வளர ஆரம்பிச்சது, ஒரே நாளில் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அது எப்படி படிப்படியாக வளர்ந்தது, என்னென்ன காரணங்கள் கிரிப்டோ கரன்சின்ற விஷயம் பிட்காயின் இவ்வளோ பெரிய அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது, அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2008ஆம் ஆண்டு உலகம் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை சந்திக்கிறது. அமெரிக்க நிதித்துறை நிறுவனங்கள் செய்த பிழையால் பல வங்கிகள் திவாலாகின்றன. அமெரிக்காவின் 4வது மிகப்பெரிய முதலீட்டு வங்கியான லீமன் பிரதர்ஸ் திவாலாகிறது. பலர் வேலையை இழக்கிறார்கள். அமெரிக்க பொருளாதாரத்தை மையமாக வைத்து இயங்கும் உலக பொருளாதாரம் ஆட்டம் காண்கிறது. அப்பாவி மக்கள் உலகம் முழுக்க பாதிப்படைகிறார்கள். காரணம் ஹவுஸ் லோன் பபுள். வரையறை பார்க்காமல் கடன் கொடுக்க மக்களும் அதை வாங்கி வீடு வாங்கிய பின் கடனை திருப்ப செலுத்த முடியாமல் வீடும் கைவிட்டு போக, வாங்க ஆள் இல்லாமல் அந்த வீட்டின் மதிப்பும் குறைய வங்கிகள் தள்ளாடி திவாலாகிறது. இதுவரை இருந்தது போதும், இனி இப்படி இருக்க முடியாது என்ற நிலையில்தான் புரட்சி வெடிக்கிறது. அப்படி 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதார சீரழிவை பார்த்து பொறுக்க முடியாமல் இனி இப்படி நடக்கக்கூடாது, இதற்கு ஒரு தீர்வு தேவை என்று தனிநபர் ஒருவர் முடிவெடுக்கிறார். அவரது புனைப்பெயர் சதோஷி நாகமோட்டோ. வங்கி அமைப்பு முறையில் இருக்கும் சிக்கலை தவிர்த்து யாரும் தவறு செய்ய முடியாதபடி, எந்த தனிநபரோ அமைப்போ அரசாங்கமோ உரிமை கொண்டாட முடியாதபடி, வங்கிகள் இல்லாமல் இணையதளம் மூலமாக மட்டுமே பரிவர்த்தனை செய்யக்கூடிய பணத்தை உருவாக்கப் போவதாக 2008ஆம் ஆண்டு bitcoin.org என்ற இணையதளத்தில் அவர் தெரிவிக்கிறார். இது எப்படி இருக்கும், எப்படி இயங்கும் என்பதை பக்கம் பக்கமாக அதில் விளக்கியிருந்தார். அதைத்தான் நாம் இன்று பிட்காயின் ஒயிட் பேப்பர் என்கிறோம். இந்த திட்டம் இன்னும் சில புரோகிராமர்கள் துணையோடு முடிக்கப்பட்டு அக்டோபர் 2009 அன்று பிட்காயின் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது. அன்று அதனுடைய சந்தை மதிப்பு பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 46 ரூபாய் கொடுத்தால் 1300 பிட்காயின்கள் கிடைக்கும். யாருக்கும் பெரிய அறிமுகம் இல்லாமல் யாரோ அங்கே இங்கே என சிலர் பிட்காயினை வாங்கி கொண்டிருந்தனர். பணம் என்றால் எல்லோருக்கும் அறிமுகம் இருக்க வேண்டும், அதனை கொடுத்து பொருளை வாங்க வேண்டும் அல்லவா? பிட்காயினுக்கு இது தேவைப்பட்டது. அதுவும் சீக்கிரமே நடந்தது. 2010ஆம் ஆண்டு புளோரிடாவில் இருந்த லாஸ்லோ என்னும் நபர் அன்றைய ட்விட்டர் தளத்தில், என்னிடம் 10,000 பிட்காயின் உள்ளது, இதை வைத்துக்கொண்டு யாராவது எனக்கு ஒரு பீட்சா வாங்கி தர முடியுமா என்று கேட்க, இதை பார்த்துவிட்டு லண்டனை சேர்ந்த ஜெரமி என்பவர் 10,000 பிட்காயின்களை வாங்கி கொண்டு அவருக்கு 2 பீஸாக்களை லாஸ்லோவிற்கு ஆர்டர் செய்கிறார். அதன் மதிப்பு அன்று சுமார் $41. பிட்காயின் முதலில் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு மே 22 அன்று இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நாளை இன்றும் அதன் நினைவாக பிட்காயின் பீஸா டே என்று வருடந்தோறும் கிரிப்டோ ஆர்வலர்கள் நினைவு கூறுகின்றனர். அமெரிக்காவில் வெகு சிலர் மட்டுமே பிட்காயின் பரிவர்த்தனை செய்து வந்த அந்த நேரத்தில் ஒரு நிறுவனமோ கடைகளோ இப்பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொண்டால் பிட்காயின் வளர்ச்சி பெறும் என்ற சூழலில் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக மவுண்ட் காக்ஸ் அபிஷியல் என்ற டோக்கியோ நிறுவனம் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றை ஆரம்பித்தது. ஏறத்தாழ இது ஒரு பிட்காயின் ஏடிஎம் மாதிரி செயல்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு இறுதியில் பிட்காயின் விலை ஏறத் தொடங்கியது. அப்போது அதனுடைய சந்தை மதிப்பு 46 ரூபாய்க்கு 2 பிட்காயின்கள் கிடைக்கும் வண்ணம் இருந்தது. அதன் பிறகு நடந்த நிகழ்வுதான் பிட்காயின் உச்சத்தை தொட காரணமாக அமைந்தது. விக்கிபீடியா, விக்கிலீக்ஸ் போன்ற இணையதளங்கள் முழுக்க நன்கொடைகளை நம்பியே இயங்குகின்றன. இதில் விக்கிலீக்ஸ் என்பது அரசின் ஊழல்களை, கருப்பு பக்கங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருந்தது. அரசாங்கம் விக்கிலீக்ஸ்க்கான நன்கொடைகளை தடுக்க தொடங்கியது. அப்போது மக்கள் விக்கிலீக்ஸ்க்கான நன்கொடைகளை அளிக்க வேறு வழிகளை தேட பிட்காயின் யோசனை கை கொடுத்தது. பிட்காயின் மூலம் நன்கொடை அளிக்க தொடங்கினர். அதற்கு பிறகு பிட்காயின் உலக பிரபலமானது. இந்த நிகழ்வை இணையதளத்தில் பிட்காயினை உருவாக்கிய சதோஷி நாகமோட்டோ பின்வருமாறு எழுதுகிறார். விக்கிலீக்ஸ் பெரிய தேனீ கூட்டை உடைத்து விட்டார்கள், இனி எல்லா தேனீகளும் நம்மை நோக்கித்தான் வரும் என்று. இதுதான் இணையதளத்தில் சதோஷி நாகமோட்டோ எழுதிய கடைசி பதிவு. அதன் பிறகு அவர் இணையதளத்திலிருந்து காணாமல் போகிறார். பிட்காயின் இனி பெரிதாக வளரப்போகிறது என்பதை தெரிந்தே அவர் இணையதளத்தை விட்டு விலகியதாக சிலர் தெரிவிக்கின்றனர். இதற்கு பின் 2 மாதங்கள் கழித்து இணையதளத்தில் சில்க் ரோடு என்னும் இணையதளம் திறக்கப்பட்டது. போதைப் பொருட்களையும் துப்பாக்கிகளையும் வியாபாரம் செய்வதற்காக இத்தளம் செயல்பட்டது. பணப்பரிமாற்றம் செய்வதில் சட்ட சிக்கல்கள் இருந்ததால் பிட்காயின்களை இத்தளம் பயன்படுத்தியதாக காவல்துறையினர் ஊடகங்களில் தெரிவிக்கவே இது பிட்காயினுக்கு இன்னும் விளம்பரத்தை தேடிக் கொடுத்தது. அப்போது பிட்காயினின் சந்தை மதிப்பு ஒரு பிட்காயினுடைய விலை 50 ரூபாய்க்கு வந்திருந்தது.
வேகமாக வளர்ந்து ஜூன் 2011 வாக்கில் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு உயரத்தை தொட ஆரம்பித்தது. அன்று ஒரு பிட்காயினுடைய சந்தை மதிப்பு ஏறத்தாழ 1550 ரூபாய். பொதுவாக பணம் என்றால் நாம் இந்திய ரூபாயையோ அல்லது அமெரிக்க டாலரையோ தான் பணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையல்ல. தேவைக்கு பரிமாற்றத்திற்கு எது தேவைப்படுகிறதோ அதுதான் பணம். பணத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்த்தால் இது புரியும். பண்டமாற்ற முறையில் தொடங்கி உலோகமாக மாறி தங்க காசாக ஒளிர்ந்து பின்னர் தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பணத்தாள்களாக அச்சிடப்பட்டு பிளாஸ்டிக் கார்டுகளாக உருமாறி இன்று டிஜிட்டல் மணியாக யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே, பேங்க் டிரான்ஸ்ஃபராக பணம் சுற்றி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பணம் என்பது ஒரு கான்செப்ட், சிந்தனை, அவ்வளவுதான். இதன் அடுத்த முகம்தான் கிரிப்டோ கரன்சி. இன்று நாம் பயன்படுத்துகிற சம்பளம் என்ற சொல்லை பகுத்து பார்த்தால் உண்மை புரியும். சம்பு கூட்டல் அலம் சம்பளம். சம்பு என்றால் நெல், அலம் என்றால் உப்பு. ஒரு காலத்தில் உப்பையும் நெல்லையும் தான் மாத ஊதியமாக பெற்றுள்ளார்கள் என்பது தமிழ்நாட்டு வரலாறு மட்டுமல்ல, ரோமானிய வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. தேவையின் அடிப்படையில் பிட்காயின் பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிட்காயினுடைய விலை ஏறிக்கொண்டே போவதை பார்த்த சிலர் பிட்காயினை இன்டர்நெட் கோல்டு, அதாவது இணையதளத்தின் தங்கம் என்று பேசத் தொடங்கினர். பிட்காயினை சேர்த்து வைக்க தொடங்கினர். வெறும் எண்களாலான பிட்காயினின் மொத்த எண்ணிக்கை 2,10,00,000 தான். சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்படும் கமெண்ட்களை எல்லோராலும் பார்க்க முடியும் என்பதைப் போல பிட்காயின் பரிமாற்றங்களை உலகின் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். எங்கிருந்து எவ்வளவு பிட்காயின் சென்றுள்ளது என்பதை பார்க்கலாம். ஆனால் அங்கு முகவரி மட்டுமே இருக்கும் என்பதால் யார் யாருக்கு பிட்காயினை அனுப்பினார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. பிட்காயின்களின் சிறப்பு அம்சங்களை பார்த்து வேர்ட்பிரஸ், ரெட்டிட் போன்ற இணையதளங்கள் பிட்காயினை கட்டணங்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தன. இதனுடைய மதிப்பு கூட கூட 2016 ஒரு பிட்காயினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 83,000 ரூபாயாக இருந்தது. இன்று ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட் போன்ற உலகின் பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளில் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொள்கின்றன. உலகின் மிகச்சிறந்த எமிரேட்ஸ் போன்ற விமான நிறுவனங்களில் கிரிப்டோ கரன்சிகளை வைத்து பயணச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உலகம் முழுக்க 78 நாடுகளில் 38,000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ ஏடிஎம்கள் உள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 30,000 கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்கள் உள்ளன. எல் சல்வடார் போன்ற நாடுகள் பிட்காயினை அதிகாரப்பூர்வ நாணயமாகவே அங்கீகரித்துள்ளன. இன்று 2025 மே 22 வாக்கில் பிட்காயினுடைய விலை சுமார் 95 லட்சம். வேடிக்கை என்னவென்றால் உலகின் வெறும் 6% மக்கள் மட்டுமே இத்துறையில் வந்துள்ளனர். 2026க்கு பிறகுதான் கிரிப்டோ துறை சீரிய வளர்ச்சி பெறும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். உலகின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் கிரிப்டோ கரன்சி தான் பண பரிவர்த்தனையின் எதிர்காலம் என்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிட்காயினை வைத்துதான் அமெரிக்காவின் கடனை அடைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மார்ச் 2, 2020 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கிரிப்டோ வர்த்தகம் சட்டப்பூர்வமாகிறது. இன்றளவில் கிரிப்டோ வருமானத்திற்கு இந்தியாவில் 30% வரி அமலில் உள்ளது. பிட்காயினின் வளர்ச்சிக்கு பிறகு பல கிரிப்டோ கரன்சிகள் சந்தையில் தோன்றின. எத்தீரியம், ரிப்பிள், சொலானா, கார்டனோ, டெத்தர், ஷிபா இனு, பெல்டெக்ஸ் என இதுவரை ஏறத்தாழ 20,000 கிரிப்டோ கரன்சிகள் சந்தையில் தோன்றியுள்ளன. இதில் சரியானவற்றை எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படி லாபம் பார்ப்பது, அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை மிஸ் பண்ணாம உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம இவி கிரிப்டோ அப்டேட்ஸோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் யூவி, பை.